ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்த முனீஸ்வரன் அங்காள ஈஸ்வரி கோவில் கும்பாபிஷேக திருவிழாவோட கிளிப்பிங்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ்க்காக எடுத்த கிளிப்பிங்ஸ் தான், பட் ரொம்ப நிறைய கிளிப்பிங் இருந்ததுனால இதை ஒரு வீடியோவாக கொடுத்துடலான்றதுக்காக எடிட் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா February 2021 2 நாளோட கிளிப்பிங்ஸையும் விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 2 நாளும் கோவிலுக்கு போனதுனால அந்த 2 நாள் மூமெண்ட்டையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே இந்த கோவிலோட சில டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோவில் எப்படி உருவாச்சு, இவ்வளோ பிரபலமானதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பர்மாலேருந்து குடிபெயர்ந்த தமிழர்களால் தான் இந்த கோவில் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த கோவில் பர்மாவில் வாழ்ந்தாங்கள தமிழர்கள். அவங்க அந்த ஊரில் பிலிக்கான் முனீஸ்வரர் அங்காளீஸ்வரி அப்படின்ற கடவுளை வழிபட்டதாகவும், அவங்க இங்கே தமிழ்நாட்டில் தஞ்சம் அடைஞ்சு அந்த அம்மனோட நினைவாக இங்கே இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல பாடியலூர்ன்ற இடத்துல ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் கற்களை வச்சு மட்டுமே அம்மனை பாவச்சு வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. 64 இங்கே அம்மனை வழிபட்டவங்க 1965 அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அதாவது முன்னேற்றம் பார்த்துருக்காங்க. முன்னேற்றம் பார்க்க அம்மனோட அருள் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்க வெறும் ஒரு மரத்துக்கடியில் இருந்த அம்மன் இவ்வளோ பெரிய இடத்துல அருள் பாலிக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு பின்னாடி 2013 ஊர் மக்களாக முயற்சி செஞ்சு அந்த பழைய கோவிலை புதுப்பிச்சு இப்போ இருக்க கோவிலை வடிவமைச்சு கட்டி ஒரு மகா பெரிய கும்பாபிஷேகத்தை நடத்துனாங்க. அதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகம் தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு, பட் ஆனால் இவ்வளோ விமர்சையாக நடந்ததான்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த கும்பாபிஷேகம் ரொம்ப பெருசாக விமர்சையாக நடந்திருக்கு. ஏன்னா கோவிலை இப்போ ரீசெண்டாக புதுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் பக்கத்துலேயே நாகவல்லி அம்மனுக்கு ஒரு கோவிலும் எழுப்பியிருக்காங்க. பழைய கோவிலை மாற்றி கொஞ்சம் பெருசாக கோவிலும் எழுப்பியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் நடத்தணுன்ட்டு எல்லாரும் கலந்து பேசி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தியிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அம்மனை எங்களால் காலையில் பார்க்க முடியல. ஸோ இந்த கிளிப்பிங் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எடுத்தது. ஸோ அதை எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்படி கிடச்ச கிளிப்பிங் தான் இந்த ஆராதனை காமிக்கிற கிளிப்பிங்கு. ஏன்னா எங்களால் மார்னிங் பார்க்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ ரஷ், அவ்வளோ கூட்டம், கிட்ஸை வேறு வச்சுருந்தோம். ஏன்னா கிட்ஸ் சமாளிக்கல, அந்த நெரிசலில் கிட்ஸால் இருக்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் மார்னிங் எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா சன்னதிக்கு உள்ளே போகிற வழியை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, கேட் மூடி வச்சுருந்தாங்க. க்யூலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தாண்டி அம்மனை பார்க்குறதுக்கு எப்படினாலும் 4 hours கிட்ட ஆகும். ஒரு 3-4 o'clock ஆகிடும் அம்மனை பார்க்க. அது வரையும் பசங்களால் பசி தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மற்ற கடவுள்களை மட்டும் வழிபட்டுட்டு அந்த கலச தண்ணி மேலே வாங்கிக்கிட்டு கொஞ்சம் வாட்டர் பாட்டிலையும் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா தேர் ஊர்வலமாக வந்துச்சு. ஸோ அந்த ஊர்வலம் வந்த தேருக்கு முன்னாடி பூதகணங்களோட வேஷம் போட்டுக்கிட்டு, நரசிம்மர் வேஷம் போட்டுக்கிட்டு, அப்புறம் காளி அங்காளீஸ்வரி வேஷம் போட்டுக்கிட்டுலாம் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இது நான் எடுத்த கிளிப்பிங் கிடையாது. இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட வாங்கின கிளிப்பிங் தான். ஸோ ஏன்னா நைட்டு ரொம்ப லேட் ஆகும். ஸோ கிட்ஸுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியலன்றதுக்காக நைட் என்னால் போக முடியல. அதனால் என்னோடய மாமனார் கூட சொன்னார், நைட் ரொம்ப விசேஷமாக கோவிலில் வேடிக்கைலாம் நடக்குது, நீங்கள் என்னம்மா போகலையான்னு கேட்டார். இல்லை பசங்களுக்கு முடியலப்பா, நான் எப்படி போகிறதுன்னு. ஆனால் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் என் ஃப்ரெண்டு மூலயமா இந்த கிளிப்பிங்ஸை வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் நேரில் பார்க்க என்னால் முடியல. இந்த மாதிரி கிளிப்பிங்ஸில் உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்த்துக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் பார்க்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முளைப்பாரி எடுத்துக்கிட்டு அம்மனுக்கு முன்னாடி ஊர்வலம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தெய்வங்கள் எத்தனை தெய்வங்கள் வச்சுருந்தாங்களோ அவங்களோட ஊர்வலமும் நடந்துச்சு. அதாவது அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா அங்காளீஸ்வரி அம்மனுக்கு முன்னாடி முனீஸ்வரர், அப்புறம் நாகவல்லி தாயார், இந்த மாதிரி நிறைய அம்மன் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அங்காளீஸ்வரி அம்மனை
தேர் வச்சு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. தேரில் அம்மன் ஊர்வலமாக வந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த கிளிப்பிங்லாம் பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து பசங்க கோவிலுக்கு போகலைல்ல, ஸோ அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக பசங்களை கூட்டிகிட்டு போய் வந்து சுற்றி காமிக்கல. ஸோ அதனால் பசங்களுக்காக மறுநாள் வந்து கோவிலுக்கு கூப்பிட்டு போனோம். நான், எங்கள் மாமனார், அப்புறம் பசங்க 2 பேரும் போயிருந்தோம். அப்போ பசங்களுக்கு ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் விளையாட வச்சுருந்தோம். ஆனால் ரொம்ப உண்மையாக சொல்கிறேன், கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளோ காஸ்ட்டு வந்து அதிகமாக வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கேமுக்கும் வந்து அதிகமாக இருந்தது. திருவிழா சீசனில் விளையாடுறத விட இப்போ கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும்னு பார்த்தா அதிகமாக தான் இருந்துச்சு காஸ்ட்லாம். ஸோ அதனால் ஒரு 2-3 ராட்டினம் மட்டும் பசங்களை சுற்ற வச்சுட்டு அப்புறம் பசங்க கேட்டதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இங்கே நான் பண்ணேன். வேலண்டைன்ஸ் கிஃப்ட்டு வந்து என் ஹஸ்பண்டுக்கு எதுவும் கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் அப்போ வந்து எதுவும் பிளான் இல்லை, என்ன பண்ணுறதுன்ற பிளான் இல்லை. கொஞ்சம் பட்ஜெட்டும் ப்ராப்ளமாக இருந்ததுனால என்னால் சின்ன கிஃப்ட் கூட வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதனால் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக வந்து என் ஹஸ்பண்டுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோவில் கும்பாபிஷேக திருவிழாவில் ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்க. என்ன ஸ்டால்னு பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டம் சேல் பண்ணுற ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து பண்ணலாம், ஒரு ஞாபகமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அங்கே கடைங்க ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது 99 ருபீஸ்க்கு வந்து ஃப்ரேம் போட்டு தருவோம், பிரிண்ட் எடுத்து ஃப்ரேம் போட்டு தருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கா மாதிரி ஒரு ஃப்ரேம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் அப்புறம் கிட்ஸ் கூட இருக்கா மாதிரி ஒரு ஃப்ரேம், அது ரொம்ப நாளாக கேட்டிருந்தார். இந்த ஃப்ரேம் போடணும் கொஞ்சம் பெருசாக போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டிருந்தார். பட் அதை அன்னைக்கு நான் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. ஸோ ஃபேமிலி ஃபோட்டோ இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேமு. அப்புறம் எங்கள் வீட்டில் மொத்தம் 6 கிட்ஸ் இருக்காங்க. என் பசங்க, தங்கச்சி பசங்க, தம்பி பசங்க 2 6 கிட்ஸும் இருக்கா மாதிரி ஒரு ஃப்ரேம் போடணுன்னு ஆசைப்பட்டார். எடுத்திருந்தோம் ஃபோட்டோ, பட் அதை ஃப்ரேம் போடாமல் வச்சுருந்ததுனால அன்றைக்கி அதையும் ஃப்ரேம் போட்டு அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்டாக வந்து கொடுத்தேன், வேலண்டைன்ஸ் கிஃப்டாக. ஸோ அதில் 6ல் வந்து ஒருத்தவங்க மட்டும் மிஸ்ஸிங். என்னோடய தங்கச்சி பொண்ணு வந்து வரல, அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது அவள் மிஸ்ஸிங். ஸோ அதை வந்து கிஃப்டாக அவருக்கு வந்து பண்ணி கொடுத்தேன். பட் ஓகே, ஒர்த்தபிள்னு தான் சொல்லலாம். நான் வந்து பண்ணது 100 ருபீஸ்க்கு பண்ணேன். ஈச் ஃப்ரேம் 100 ருபீஸ்க்கு 200 ஆச்சு. 200க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஸ்டாப்லர் பண்ணும்பொழுது நான் கேட்டேன், இது பிஞ்சு வந்துருமான்னு கேட்டேன். இல்லை வராது, கீழே விழாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, அதனால் நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவை வந்து 22 வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி வச்சுருந்தேன். பட் 22 வந்து எனக்கு ஒரு பெரிய அப்செட்டான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அந்த விஷயத்தால் என்னால் ஷேர் பண்ண முடியாத ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கூட வந்து சேனலில் போட்டிருக்கேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது அவேர்னஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக அதை எல்லோரும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேட் இருக்கும், நல்ல நல்ல கண்டென்ட், ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோலாம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.